வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணாலும் நம்மளோட மைண்ட் செட்டை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடும் மைண்ட் செட் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம மிஸ் பண்ணுறோம். அதில் ரொம்ப முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட். சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் அவங்களுடைய டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுனால தான் ஈஸியாக அவங்களால டார்கெட்ஸை அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக நீங்கள் வேலை பார்த்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களோட கோல்ஸை ரொம்ப சுலபமாகவே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஹேக்கிங் மெத்தட், அதாவது பார்க்கின்சன்ஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றின ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேர மேலாண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை நீங்கள் மெயின்டைன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப பதட்டம் அடையாமல் சந்தோஷமாக அந்த ஜேர்னியை உங்களால் கொண்டு போக முடியும். இல்லைனா எப்போவுமே ஒரு பயத்துலேயும் பதட்டத்துலேயும் அடுத்து என்ன நடக்க போகுது, ஆனால் ஆசைப்படுறேன் என்னால் அதை பண்ண முடியல, எவ்வளவோ நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் எங்கே நான் மிஸ் பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் கேப்பபிலிட்டி இருந்தாலும், என்னதான் அதை செய்கிறதுக்கான திறமைகள் இருந்தாலும் இந்த டைம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் யாரெல்லாம் நல்லா அந்த டைமை மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்த ரீச் பண்ணுறாங்க. இந்த பார்க்கின்சன்ஸ் லா ஹேக்கிங் மெத்தட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களால் டைமை மேனேஜ் பண்ண முடியும். உங்கள் கோல்ஸை பதட்டமே இல்லாமல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பார்க்கின்சன்ஸ் லா ஹேக்கிங்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பர்பிள் குன்சைட் ஸ்டோன்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பர்பிள் குன்சைட் ஸ்டோன் அப்படிங்கிறது ஹார்ட் சக்ராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை ஜாய்ஃபுல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், நம்மளை நாமளே நேசிக்கிற விதம் ரொம்பவே அதிகரிக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணி நிறைய அன்பை கொண்டு வரதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பர்பிள் குன்சைட் ஸ்டோன் இப்போ நம்மளுடைய தற்சார்பு வாழ்க்கை அஃபிஷியல் வாட்ஸ்அப் கேட்டலாகில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே அதே 24 hours தான். யாருக்கும் கூடவும் கிடையாது, குறையவும் கிடையாது. ஆனாலும் அதை எப்படி நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய சக்ஸஸே டிட்டர்மைன் ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம பாசிபிள் பண்ண முடியும், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் லாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாராலையும் டைமை மேனேஜ் பண்ண முடியும். கோல்ஸை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த பார்க்கின்சன்ஸ் லா படி சொல்லக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள் செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் மாஸ்டரி, செல்ஃப் டிசிப்ளின். இந்த 3மே ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இலக்கில் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்ஸை அச்சீவ் பண்ணவும் முடியும். இந்த 3மே இருந்தாலும் இந்த ஹேக்கிங் மெத்தடில் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். கோல் நமக்கு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும், இதை செய்யணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் ஆகிருப்போம். அது மாறாது. ஆனால் அதுக்குன்னு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன சப் கோல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆல்டுகெதர் நம்ம பார்க்குறப்ப நம்மளுடைய லட்சியத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். ஆனால் அந்த சின்ன சின்ன டாஸ்க்கை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது இல்லை. அதாவது எதை முன்னாடி செய்யணும், எதை அதுக்கப்புறம் செய்யணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வேணும். முக்கியமான ரொம்ப பெரிய டாஸ்க் எல்லாத்தையுமே முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த ப்ரையாரிட்டைசேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நேரத்தை அது எடுத்துக்குது இல்லையா, அது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் பகுதி நேரத்தை தேவையில்லாததுக்கு செலவு பண்ணும்போது அந்த கோல்ஸை ரொம்ப தூரம் ஆயிடுது. நமக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை சேஸ் பண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த ப்ரையாரிட்டைசேஷன் அப்படின்றது தான் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முக்கியமாக பண்ணக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஜாபுக்கு, ப்ரமோஷனுக்கு, ஏதாவது நீங்கள் புதுசாக ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ப்ரையாரிட்டைசேஷன் பண்ணணும். இப்போ என்ன முக்கியம், எனக்கு என்ன தேவை, என்னுடைய லட்சியத்துக்கும் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா, ரிலவெண்ட்டான விஷயங்கள் தான் நான் பண்ணுறேன்னா இல்லை டீவியேட் ஆகி போயிட்டுருக்கேனா அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். அப்படி பண்ணும்போது எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், எதை போஸ்ட்போன் பண்ணணும், எதை நெக்லெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வேணும். இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எழுத ஆரம்பிங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். எனக்கு எது முக்கியம், நான் எதுக்கு ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க.
அப்படி எழுதும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு என்ன வேணும், அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேனா, இல்லை நான் வந்து ரொம்ப இன்னும் அப்படியே பின்தங்கி இருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது சில டாஸ்க்கெல்லாம் நீங்கள் எழுதுவீங்க. இந்த டாஸ்க்கு நம்ம பண்ணணும், இந்த வேலையை நம்ம முடிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு லிஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, அதுக்கு பக்கத்திலே ஒய் இட் இஸ் இம்பார்ட்டண்ட், இது எதனால் முக்கியம் அப்படிங்கிறது எழுதணும். அதாவது ஒரு டாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னா அது ஏன் முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இதை நான் ஏன் முக்கியமாக செய்யணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிடணும். ஸோ இப்போ எழுதும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது லட்சியம் இதுதான், அதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ண போகிறேன், இதை நான் ஏன் பண்ணணும், அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அப்போ தான் இதெல்லாமே சேர்த்து நம்ம பண்ணும்போது லாஸ்ட்டாக நம்மளோட கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆன்சர் வரணும். அப்படி ஒரு வேளை அதுக்கு ரிலவெண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது தேவையில்லாத வேலையாச்சு, இதுக்கும் கோல்க்கும் சம்மந்தமே இல்லையே, இர்ரிலவெண்ட்டாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணுறோமே அப்படின்னு அங்கேயே நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம். அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் சொதப்புனதுக்கு அப்புறமா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணுறதை விட முன்னாடியே கொஞ்சம் ப்ரீ பிளானிங்காக டைமை வந்து அப்போ தான் நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். நீங்கள் லேர்ன் பண்ணி அந்த விஷயங்களை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். முன்னாடியே இந்த கொஸ்டினை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா நம்ம ரிலவெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே அஹெடாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இர்ரிலவெண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராயிட்டு ஓகே நம்ம பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எந்த ஒரு கோலாக இருந்தாலும் சரி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், அது நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற அந்த டாஸ்க்கை எழுதணும். அப்படி பண்ணுறதுனால என்னோடய கோல் வந்து அச்சீவ் ஆகுமா அப்படின்ற கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்ஸை செட் பண்ணும்போது கொஞ்சமாவது அச்சீவபிளாக இருக்கணும், அதே மாதிரி ரிலவெண்ட்டாக இருக்கணும், டைம் பவுண்டாக இருக்கணும். இத்தனை டைமுக்குள்ளே நான் முடிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். ரிலவெண்ட்டாக இருக்கணும், நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கு கொஞ்சமாவது மேட்ச் ஆகணும், பேஷனோட ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஓகே எல்லாமே கரெக்டாக வருது, இதுக்குள்ளே தான் வருது அப்படிங்கும்போது ஈஸியாக நீங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்பர் 2 ப்ராஜெக்ட் ஸ்கோப். அதாவது நம்ம மைண்ட் எப்படின்னா எப்போவுமே வந்து ஸ்கேட்டர் ஆகுறதுலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுலையும் தான் அது ரொம்ப கவனம் செலுத்தும். எப்படியாவது இதை விட்டு டீவியேட் ஆகி போயிடலாம் அப்படின்னு தான் தோணும். அது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒர்க் ஆகிற விஷயமே அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அதை எப்படி நம்ம திரும்ப கொண்டு வந்து அலைன் ஆகி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இது எப்படின்னா ஆசையும் இருக்கும், அதே சமயத்தில் டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கும், செய்யணுன்ற ஒரு நினப்பும் இருக்கும், ஆனால் அதை விட்டுட்டு எப்படியாவது வேறு ஏதாவது விஷயங்கள் பார்க்கலாமே அப்படின்னு அந்த டீவியேஷனும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. டிஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமா யாருக்குமே ரொம்ப சந்தோஷமாலாம் இருக்காது. ஐயோ நான் தேவையில்லாமல் இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே, உட்காந்து கொஞ்சமாவது என்னோடய கோலுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கலாமே அப்படி தான் தோணும். அதாவது டீவியேஷன் ஆனதுக்கு அப்புறம் தோன்றதை விட அது டீவியேஷனை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மைண்ட் ஃபோக்கஸ்க்கு விவேகானந்தர் சொல்லுவாங்க டேக் அப் ஒன் ஐடியா. அந்த ஒரு ஐடியாவை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையாக மாற்றணும். நீங்கள் சுவாசிக்கிறது, நினைக்கிற விஷயங்கள், நீங்கள் பண்ணுறது எல்லாமே அந்த ஒரு ஐடியாவில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஈஸியாக உங்களால் அந்த விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோக்கஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தில் கரெக்டாக வைக்கணும். அதிலே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சில இஷ்யூஸ் வரதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எல்லாத்தையுமே பண்ணிகிட்டே வரோம், ஆனால் அதில் என்ன இஷ்யூஸ் இருக்கலாம், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணணும். நீங்கள் பண்ண விஷயங்கள் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி அவங்க கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னு மற்றவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். அதே சமயத்தில் நம்மளே ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணால் இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும், இந்த இஷ்யூஸ் வந்துச்சுன்னா எப்படி அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போது கூட நம்ம என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு முன்னாடியே நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ ஒரு டாஸ்க்கை நம்ம அசைன் பண்ணும்போதும் அந்த டாஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஸ்டக்கிள் என்ன, தடைகள் என்ன அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கணும். அப்படி ப்ரீ டிட்டர்மைன் பண்ண அந்த இஷ்யூஸை எடுத்து இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த விஷயங்களையும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடியே அதை ஐடென்டிஃபை பண்ணி அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிடுறது. அதாவது இந்த டாஸ்க்குக்கு 6 மாதம் போதும், இல்லை 1 இயர் எடுக்கும், அந்த மாதிரி நீங்கள் டைம்லைன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டைம்லைன் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும், அந்த பவுண்ட்ரிக்குள்ளே வரும். அப்படி இல்லைனா எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போ நம்ம கோல்ஸை வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியாது. இன்னும் டைம் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டைம் பவுண்டை க்ரியேட் பண்ணணும். இவ்வளோ டேஸ்க்குள்ளே நான் இந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிரும். அதை முடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது.
1 மந்த்துக்குள்ளே ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நீங்கள் டாஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிரும். அதே விஷயத்தை நீங்கள் 6 மந்த்துக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 6 மாதமும் அது இழுத்தடிச்சிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வராது. அதனால் ஓரளவுக்கு உங்களால் முடிக்க முடியும், இத்தனை டைமுக்குள்ளே நம்மளால் அந்த கெப்பாசிட்டி இருக்குது பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்சளவுக்கு டைம் பவுண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து 5th ஸ்டெப், எந்தெந்த வகைகளில் உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற லிஸ்ட்டை எழுதணும். இது டைம் வேஸ்டர் லிஸ்ட். ஸோ எதெல்லாம் பண்ணால் எனக்கு வேஸ்ட் ஆகுது, என் டைம் எல்லாம் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, காசிப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். எதெல்லாம் உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை எல்லாத்தையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இந்த டைம் வேஸ்டிங் லிஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டீங்கனாலே இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கக்கூடிய ஒரு வார்னிங், இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ எந்தெந்த வகைகளில் உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாக கூட உங்களால் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸுமே உங்களுடைய நேரத்தை இந்த 24 ஹவர்ஸ் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க, உங்களோட கோல்ஸை எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த டாஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான பார்க்கின்சன்ஸ் லா டைம் ஹேக்கிங் மெத்தட் அப்படின்ற விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸுமே ஃபாலோ பண்ணும்போது உங்களோட கோல்ஸை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 1, கோல்ஸை செட் பண்ணணும். நம்பர் 2, உங்கள் ஃபோக்கஸ் அதுலேயே தான் இருக்கணும். நம்பர் 3, ஏதாவது இஷ்யூஸ் வருமா அப்படிங்கிறத ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸையும் எடுத்து வச்சுக்கணும். ஸ்டெப் 4, ரொம்ப டைமை இழுத்துக்கிட்டே போகாமல் அந்த கோல்ஸுக்கு இவ்வளோ தான் அப்படின்னா அந்த டைம் லிமிட்டை செட் பண்ணிடணும். ஸ்டெப் நம்பர் 5, எந்தெந்த வகைகளில் உங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து லிஸ்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடணும். ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ் லா மெத்தட் படி நீங்கள் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணாலே உங்கள் கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்கு இந்த லா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.